பென்ஷனர் தின விழாவில் 8வது ஊதிய கமிஷனில் கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் பென்ஷனர்களுக்கு அது பொருந்துமா என்பதை மத்திய அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டுமென கோரிக்கை. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி பென்ஷனர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தெற்கு ரயில்வே பென்ஷனர் சமாஜ் சார்பில் பெரம்பூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பென்ஷனர் தின விழா தலைமை கிளையின் சார்பில் இன்று நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதில் 8வது ஊதிய கமிஷனில் கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் பென்ஷனர்களுக்கு அது பொருந்துமா என்பதை மத்திய அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். ரயில்வே துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதில் ஒன்றிய அரசின் பாகுபாட்டை நீக்க வேண்டும். பென்ஷனர்களுக்கு வயது வரம்புக்கு ஏற்ப ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும். தற்போது பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக 2026 ஜனவரி முதல் 10% இடைக்கால நிவாரணத் தொகை தரப்பட வேண்டும். பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனையில் ஓய்வூதியதாரர்களுக்கு உரிய மருத்துவ வசதி அளித்து மாதம் உரிய முறையில் மருந்து மாத்திரைகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டுமென இந்த பென்ஷனர் தின விழாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சதன் ரயில்வே பென்ஷனர் சமாஜ் கோட்ட தலைவர் பிரான்சிஸ், மண்டல செயலாளர் உதயசங்கர், கிளை தலைவர் விஜயன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டனர். எங்களுடைய பாசத்துக்குரிய எஸ்ஆர்பிஎஸ் ஜோனல் தலைவர் திரு பிரான்சிஸ் ராஜ் அவர்கள் சிறப்பாக உரையாற்றி என்னென்ன குறைகள் இருக்கின்றது என்பதை தெளிவாக எடுத்துரைத்தார். எங்களுடைய முக்கிய தீர்மானங்களாக ஒரு 5 தீர்மானங்களை கொடுத்திருக்கின்றோம். அதிலே முக்கியமாக இந்த அரசாங்கத்தினுடைய போக்கை கண்டித்து அவர்கள் ஏற்றிருக்கின்ற வேலிடேஷன் ஆக்ட் என்பதை இந்த நிதி அறிக்கையிலே திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கின்றோம். இரண்டாவதாக 8வது ஊதிய கமிஷனுடைய டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸில் தெளிவாக சொல்லப்படாமல் அன்பவுண்டட் அண்ட் நான் கான்ட்ரிபியூட்டரி என்று சொல்கின்ற பென்ஷன் என்று சொல்கின்ற வார்த்தைகளை இந்த ஓய்வூதியக்காரர்களுக்கு துன்புறுத்தும் வழியாக இருக்கின்றது. வருங்காலத்திலே ஓய்வூதியக்காரர்கள் ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது. ஓய்வூதியம் என்பது எங்களுடைய உரிமை. அது எந்த விதத்திலும் இந்த மத்திய அரசு தட்டி பறிக்க கூடாது என்பதை எச்சரிக்கின்றோம். செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.